கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நாம் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தின் சில பகுதிகளை நாம் பார்க்கலாம். பைபிளில் கர்த்தர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற அதிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிகாரங்கள். பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து கர்த்தர்னு ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த அதிகாரங்கள் ரொம்ப முக்கியமான அதிகாரங்கள். சில அதிகாரங்கள் மட்டும்தான் கர்த்தருடைய பெயரில் ஆரம்பிக்கிற அதிகாரமாய் ஆண்டவர் வேதத்தில் வச்சிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிகாரங்கள். நிறைய ஆவிக்குரிய ரகசியங்களை அதுக்குள்ள ஆண்டவர் வச்சிருப்பார். இங்கே தான் முதல்ல சபை என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. சபையாய் எப்படி, சபைனா என்ன, யார், எங்கிருந்து அது ஆரம்பிக்கும் அப்படின்னு வரிசை அந்த வார்த்தைகளை எண்ணினீங்க அப்படின்னா ஒரு 7 வார்த்தைகளை மையமாக வச்சு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுவார். அதில் முதல் வார்த்தை என்னென்னா கர்த்தர். அப்போ சபைக்கு பொறுப்பு யார் அப்படின்னாச்சுன்னா ஆண்டவர் தான் பொறுப்பு. கர்த்தருடைய சபை. எந்த மனுஷனும் சபைக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சபையை மீட்டு கொண்டார், சபையை ஸ்தாபித்தார். அவர்தான் சபையை கட்டுகிறவர், சபையை பராமரிக்கிறவர், அவர்தான் பாதுகாக்கிறவர். அதனால் சபைக்கு அப்படின்னு எடுத்தாச்சுன்னா கர்த்தர் தான் பொறுப்பு. அதனால தான் இந்த சபையை குறித்து சொல்லப்பட்ட இந்த அதிகாரம் கர்த்தர் என்கிற பெயரில் ஸ்டார்ட் ஆகுது. சரி, இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாச்சுன்னா ஒரு பண்டிகையை கொண்டாட சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு பண்டிகை கொண்டாட சொல்கிறார். அந்த பண்டிகை என்னன்னா ஒரு ஆட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். 10ஆம் தேதி செலக்ட் பண்ணணும், 14ஆம் தேதி அடிக்கணும். இப்போ என்னன்னா அந்த ஆடை செலக்ட் பண்ணணும், 10ஆம் தேதி ஆடை செலக்ட் பண்ணணும். அந்த ஆடை இப்போ நம்ம வீட்டில் 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா நம்மளால் 4 கிலோ சாப்பிட முடியும்னா பிடிக்கிற ஆட்டுக்குட்டி 4 கிலோ தான் இருக்கணும். அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஒருவேளை ஆடு 8 கிலோ இருக்குது, ஆனால் உங்களால் 4 கிலோ தான் சாப்பிட முடியும்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களையும் நீங்கள் சேர்த்துக்கணும். அப்படி அந்த ஆடை ஒரே ராத்திரிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த டாஸ்க். அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடாக இருக்கணும்னு சொல்கிறாரு. குற்றம், அதாவது பழுதற்ற ஆடாம். ஒரு வயதுள்ளதாக இருக்கணுமா, ஆனால் என்ன இருக்கணுமா, பழுதற்றதாக இருக்கணும். அந்த ஆடை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒருவேளை ஆள் நிறைய இருக்கிறாங்க, ஒரு வீட்டில் இன்றைக்கி மாதிரி இல்லைல்ல, அன்றைக்கி கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க, ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க ஒரு வீட்டுக்குள்ளே, ஆனால் ஆடு கம்மியாக இருக்குன்னா இன்னொரு ஆடு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிடலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாய் ஆடை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த ஆட்டை ராத்திரியே அடிக்கணும், அவிக்கக்கூடாது, நெருப்பில் சுடணும், நெருப்பில் வாட்டி அதை சாப்பிடணும். பச்சையாகவும் திங்கக்கூடாது, தண்ணியில் வேக வைக்கவும் கூடாது அப்படின்றார். நெருப்பில் சுடணும், நெருப்பில் சுட்டு அந்த ஆடை சாப்பிடணும். கூட கசப்பான கீரையும் சேர்த்துக்கிடணும் அப்படின்றது. கசப்பான கீரையோடு அந்த இதை சாப்பிட சொல்கிறார். இதுதான் பண்டிகை அப்படின்றார். அப்படி சாப்பிட்றவன் எப்படி இருக்கணுன்றதும் ஆண்டவர் சொல்கிறார். அதை சாப்பிடும்போது என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா அறையில் எப்போவுமே கட்டப்பட்டிருக்கணும். அறை அதாவது தயாராக இருக்கணும். அறை கட்டப்பட்டிருக்கணும். காலில் செருப்பு போட்டிருக்கணும். அடுத்து கையில் தடி பிடிச்சிருக்கணும். இவ்வளவும் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சாப்பிட்றவன் காலில் செருப்பு போட்டால் சாப்பிடுவான்? அப்போ சாப்பாடை பற்றி ஆண்டவர் இங்கே சொல்லலை, வேறு எதையோ ஒன்று சொல்ல வருகிறார். அப்போ இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா புதிய ஏற்பாடுலையும் பழைய ஏற்பாடு இதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. நீங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா அங்கே 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு பிறகு படித்து பாருங்கள். ஆண்டவர் ஒரு ஆயுதங்களை கொடுக்குறார் விசுவாசிக்கு. அதில் ஒரு ஆயுதம் என்னென்னா பெல்ட். சத்தியம் என்னும் இது மார்க்கவசம், இல்லை நீதி என்னும் மார்க்கவசம். ஆவி இந்த பெல்ட் என்னன்னா சத்தியம் என்னும் கச்சை. இது என்னதான் சத்தியம் என்னும் கச்சை. அப்போ இடுப்பை கட்டிக்கிடணும் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா சத்தியத்தின்படி நீங்கள் அதை புசிக்கணும். ஃபஸ்ட்டு சத்தியத்தில் வளரணும். வசனம் என்ன சொல்லுது அப்படின்றத வச்சு தான் கிறிஸ்துவினுடைய அந்த மாம்சத்தை நீங்கள் எடுக்கணும். அப்போ வேத வசனத்தின்படி நீங்கள் அதை எடுக்க பழகணும். அடுத்து காலில் செருப்பு போட்டிருக்கணுங்குது. செருப்பு போடுறது பைபிள் எது சொல்லுது அப்படின்னா அதே இது அந்த படிச்சிங்கன்னா சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அப்போ சுவிசேஷம் சொல்றதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்ட்டு. அடுத்து கையில் தடி இருக்கணும் அப்படிங்கிறது. கர்த்தருடைய கோல், கர்த்தருடைய தடி என்பது
வசனத்தை அடையாளப்படுத்துகிறது. அப்போ நீங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த பஸ்காவை புசிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னாச்சுன்னா, இது கர்த்தருடைய பஸ்கா, ஆண்டவருடைய பண்டிகை. இதை நித்திய நியமமாக கொண்டாடணும். இப்போ வரைக்கும் நாம் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆடு அடிக்கணுமா, ஆடு அடிச்சுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆடு அடித்து கொஞ்சம் ரத்தத்தை எடு, அந்த ரத்தத்தை எடுத்து நிலக்காலில் 2 நிலக்கால்லையும் பூசணும். இப்போ இப்படி வச்சுக்கிடுவோம், இது நிலக்கால்னு வச்சுக்கிடுவோம், இதுலேயும் பூசணும், இதுலேயும் பூசணும். அடுத்து என்னென்னா மேற்சட்டம், ஒரே ஒரு மேற்சட்டம் தான், அதில் அந்த ரத்தத்தை தெளிக்கணும். இந்த இதில் பூசணும், மேலே என்ன செய்யணும், தெளிக்கணும். இப்படி தெளித்தா என்ன செய்யும், ரத்தம் என்ன செய்யும் சொல்லுங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்து மேலே தெளித்தா என்ன செய்யும், கீழே வடியும்ல. இப்போ ஒரு மாதிரி பார்க்குறீங்க, கீழே வடியாதா? வடியும். இப்போ மேலேருந்து கீழே வடியும். இப்போ அதனால் மேலே ராத்திரியில் வாதையை கொண்டு வரக்கூடிய சங்கார தூதன் வருவான். அந்த தூதன் வரும் பொழுது அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்க மாட்டான், இந்த ரத்தம் இருக்குதான்னு மட்டும் பார்ப்பான். அப்படின்னா இந்த ரத்தம் உங்களுக்கு என்ன அடையாளமாக தெரியுது, இந்த பக்கமும் ரத்தம், மேலே இருந்தும் கீழே இருந்தும் ரத்தம். அப்படின்னா இது என்ன அடையாளம், சிலுவை அடையாளம். அப்போ தேவ தூதன் பறந்து வரக்கூடிய வாதையை கொண்டு வரக்கூடிய அந்த தூதன் அவர் பார்க்குறார், இது சிலுவையின் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளே வாதை வராது. அவன் அந்த வீட்டை விட்டுட்டு அவன் உடனே கடந்து போகிறான். அதனால தான் அந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க, 11ஆம் வசனம் வாசிங்க. 11 அந்த ரத்தம், 13ஆம் வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும், அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். அப்போ நமக்கு அடையாளம் என்னன்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தான் நமக்கு அடையாளம். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ வாதைகள் வருகிறது. இந்த வாதைக்கு தப்பணும்னா நம்ம வீட்டினுடைய நிலைக்காலில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கணும். இன்றைக்கி நாம தான் வீடுன்னு வச்சுக்கிடுவோம். ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆனால் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமே ஆனால் நாமே அவருடைய வீடாக இருப்போம் அப்படின்ட்டு. நம்ம ஆரம்பத்தில் பண்ணின நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் நாமே அவருடைய வீடாக இருப்போம். அப்போ நம்ம தான் அவருடைய வீடு என்றால் நம்ம வீட்டினுடைய வாசல் எது? நம்ம வீடுனா நம்மளுடைய வாசல் எது சொல்லுங்க பார்ப்போம். இருக்கா? எபிரேயர் 4:3 3:6 வாசி, அந்த வசனத்தை வாசி. நம்பிக்கையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமே ஆனால் நாமே அவருடைய வீடா இருப்போம். அப்ப அங்க வசனம் சொல்லுகிறது, வீட்டுக்கு வாசல்ல ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கணும். அதுவும் என்ன ரத்தம்? சிலுவையின் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கணும். அந்த ரத்தம் தான் அடையாளம் அப்படின்றார். இன்னைக்கு நாம தான் அவருடைய வீடு. நாம அவருடைய வீடுனா நம்முடைய வாசல் எது? நமக்கு வாசல் எது? இந்த வீட்டுக்கு வாசல் எதுப்பா? நம்ம இருக்கிற ஜெப வீட்டுக்கு வாசல் எது? அது ஒரு வாசல், இந்த பக்கம் ஒரு வாசல், இந்த பக்கம் வாசல், 3 வாசல் வச்சிருக்கோம். நமக்கு எது வாசல்? ஒரு மனுஷனுக்கும் எது வாசல்? ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு விஷயம் உள்ள வரணும், வெளியில போகணும். எதன் வழியாய் வரும், எதன் வழியாய் போகும்? ஒன்று காது, ஒன்று கண்ணு, இன்னொன்று வாய். இந்த 3 தான் வாசல். கண்ணு, காது, வாய். இந்த 3 தான் வாசல். இந்த 3 தான் நம்முடைய ஆத்துமாவுக்கான வாசல். ஒரு விஷயம் ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே போகணும்னா இந்த 3 வழியாக மட்டும்தான் போகும், வேற எதன் வழியாக போகாது. இந்த கண்ணும் பார்க்கும், இந்த கண்ணு பார்க்கும், காது கேட்கும். இந்த கண்ணும் காதும் எதை கேட்குதோ அதை அந்த வாய் பேசும். அதனால இந்த 3ஐயுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுதான் வாசல் அப்படின்றாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம கண்ணில், நம்ம காதில், நம்ம வாயில் இயேசுவினுடைய சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்துச்சுன்னா, அந்த இரத்தத்தால் இந்த உறுப்புகள் தெளிக்கப்பட்டிருந்துச்சுன்னா
உலகத்துக்கு வருகிற வாதை நமக்கு வராது. ஆண்டவர் சொன்னார், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இங்கே வசனம் சொல்லுகிறது, இந்த ரத்தம் தான் அடையாளம். உள்ளே இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்றதான் ஆண்டவர் பார்க்கல. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவன் யார், எப்படிப்பட்டவன், அதெல்லாம் தேவையில்லை. அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் தான் உங்களுக்கு அடையாளம் அப்படின்றார். அதை தான் இன்னைக்கு நம்ம ஏன் சிலுவையை குறித்த காரியங்களை அதிகமாக முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த ரத்தத்தினால தான் நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். இன்னைக்கு எந்த வியாதியாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற எண்ணெயை பூசி ஒருத்தவங்களுக்கு ஜோம் பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா உடனே அந்த வியாதி அரெஸ்ட் ஆயிடும். டக்குன்னு அந்த வியாதிக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, வேதம் சொல்லுகிறது அந்த ரத்தம் அடையாளம். அந்த ரத்தம் என்னவா உங்களுக்கு அடையாளம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த ரத்தத்தை நான் பார்ப்பேன். வாசிங்க 13 வசனம், திரும்ப வாசிங்க 12 வசனம். யாத்திராவும் 12. எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் இருக்கிற மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு அப்படின்றார். அப்போ தேவன் பார்க்க விரும்புகிறதெல்லாம் என்னன்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்றது இல்லை, ரத்தம் வீட்டில் இருக்குதா. நம்ம இன்னைக்கு குடியிருக்கிற வீட்டில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குதா? நம்ம குடியிருக்கிற வீட்டுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோமா? அந்த ரத்தத்தை நம்ம நம்புகிறோமா? நம்ம வீடுகளில் அதை வச்சிருக்கிறோமா? ஆண்டவர் அதை தான் பார்க்குறார், இன்றைக்கும் பார்க்குறார். அதனால தான் வியாதி வாதை இந்த மாதிரி வரும்பொழுதெல்லாம் எவ்வளவோ பலகீனமாக இருந்த மனிதர்களை கூட தாக்கவே இல்லை. நம்மளால் தைரியமாக சொல்ல முடியும், நம்ம சர்ச்சில் யாருமே கொரோனாவில் சாகலை, ஒருத்தர் கூட சாகலை. இத்தனைக்கும் கொரோனாவில் ரொம்ப பலகீனப்பட்டவர்கள் உண்டு, வியாதிப்பட்டவர்கள் உண்டு. அதே நேரம் கண்ணாடி பெட்டியில், கண்ணாடி வீட்டுக்குள்ளே, காரில், ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருந்த அநேகர் செத்து போனாங்க. ஆனால் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இயேசுவின் ரத்தத்தை குறித்து ஆழமாய் படிக்கிறோம், ஆழமாய் சொல்லி கொடுக்கிறோம், அந்த ரத்தத்தை மேலே நம்ம விசுவாசம் வைக்கிறோம். அதனால் நம்மளுடைய வீடுகளை சுற்றிலும் நம்ம ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த ரத்தத்தை நம்ம இன்னைக்கு கண்ணால் பார்க்கல, அவர் அது ஒரு அடையாளமாக ஆண்டவர் சொல்லிட்டு போனார். நான் பறந்து வருவேன், அப்போ நான் அந்த ரத்தத்தை பார்ப்பேன். ஆண்டவரே சொல்ல, நான் பறந்து வருவேன், நான் அந்த ரத்தத்தை கண்டு, அடுத்த வசனம் என்ன, அடுத்த வார்த்தை என்னது, நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் மாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாக இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிப்பீர்களாக. அது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமாய் ஆசரிக்க கடவுது. எனவே இந்த இரத்தத்தை குறித்த அறிவு மனுஷனுக்கு ரொம்ப அவசியம். நம்முடைய சரீரமும் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கணும். நம்முடைய கண்கள், நம்முடைய காது இயேசுவின் இரத்தத்துக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை கேட்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. அதை குறித்து நம்ம பேசவும் கூடாது. ரொம்ப கவனமாக ஆண்ட வசனம் சொல்கிறது, மனுஷனுடைய இருதயத்தை, ஆண்டவர் சொல்கிறார், இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்றார். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள் அப்படின்றார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அந்த வெளியில் இருக்கிற தகவல் எல்லாம் அந்த இருதயத்துக்குள்ளே வர்றது கண்ணு மூலமாக, காது மூலமாக. இருதயம் எதில் நிரம்புதோ அதை உடனே இந்த வாய் பேச ஆரம்பிச்சிடும். இந்த வாய் எதை பேசுதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், இயேசு எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், அந்த ரத்தத்தை நான் நம்புகிறேன், அந்த ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுது அப்படின்னு நம்ம நினைப்போமே ஆனால், அப்படி நம்ம அறிக்கையிடுவோமே ஆனால், அந்த ரத்தம் நமக்காய் பரலோகத்தை நோக்கி பேசும். அந்த ரத்தம் பூமியில் நமக்காய் வாதைகளை எதிர்த்து போராடும். அந்த ரத்தம் பாருங்கள், அந்த ரத்தம் தான் அடையாளன்றார். ஆண்டவர் சொல்கிறார், அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளம். அந்த வீட்டை நான் கடந்து போவேன், போகும் பொழுது உள்ளே இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனா, படித்தவனா படிக்காதவனா, நம்புறவனா நம்பாதவனா, அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ரத்தம் இருக்குதா, 4 ரத்தம் இருக்குதா, அவன் பாதுகாக்கப்படுகிறான். அப்போ இன்னைக்கு எத்தனை நபர்கள் இயேசுவினுடைய மரணத்தை விசுவாசிக்கிறார்களோ, எத்தனை நபர்கள் இயேசு என்னுக்காய், என் பாவங்களுக்காய், என்னுடைய அக்கிரமங்களுக்காய், என் மீறுதலுக்காய் மரித்திருக்கிறார் என்று நம்புகிறார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். அவன் யாராக இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் பட்சபாதமே கிடையாது. அப்போ அந்த ரத்தம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. 2வது, இந்த பஸ்காவை நாம்
எப்படி புசிக்க வேண்டும்? நெருப்பில் சுடணுன்றார். எதில் சுடணும்? நெருப்பில் சுடணும் அப்படின்றார். வேதத்தில் நெருப்பு என்பது ஆண்டவருடைய வார்த்தையை குறிக்கிறது. இயேசு, நீங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா அதில் 3ஆம் வசனம் சொல்லும், வேத வாக்கியங்களின்படி நமக்காக மரித்து அப்படின்றது. இயேசு மரித்தது எழுதப்பட்ட அந்த வசனங்களின்படி நமக்காக மரித்தார். எல்லாம் அந்த நெருப்பில் சுடணும். நெருப்பில் சுட்டு அந்த அந்த இறைச்சியை நம்ம சாப்பிடணும் அப்படின்றார். அதை நம்ம உட்கொள்ளணும். இப்போ நம்மெல்லாம் உட்காந்துருக்கிறோம் இல்லையா? நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம இப்போ அந்த இறைச்சியை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். எழுதப்பட்ட அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து, அந்த சத்தியத்தை குறித்து நம்ம அறிய என்னென்னா, அவரை குறித்து நிறைய நம்ம உட்கொண்டுக்கிட்டு இருக்கிறோம். என்ன சொல்கிறதுன்னா, எதை மனுஷன் சாப்பிட்றானோ அதன்படி தான் அவன் சரீரம் இருக்கும் இல்லையா? மாதக்கணக்கில் தயிர் சாதம் சாப்பிட்றவனுக்கு என்ன பலன் இருக்கும்? டெய்லி 2 கிலோ மாட்டிறைச்சி சாப்பிட்றவனுக்கு என்ன பலன் இருக்கும்? 2 பேரும் நிப்பாட்டினா எவ்வளோ வித்தியாசம் இருக்கும்? இருக்குமா இருக்காதா? சொல்லுங்கள், இருக்குமா இருக்காதா? டெய்லி 2 கிலோ இறைச்சி சாப்பிட்றவனுக்கும் மாதந்தோ டெய்லி தயிர் சாதம் சாப்பிட்றவனு 2 பேரும் நிப்பாட்டினா சரீர வளர்ச்சியில் 2 பேருக்குமே வித்தியாசம் உண்டு. அதனால தான் நான் சொல்கிறேன், டெய்லி வசனத்தை கேட்குறவனுக்கும் டெய்லி பிரசங்கத்தை கேட்குறவனுக்கும் அவன் டெய்லி அவரை உட்கொள்ளுகிறான். அவரை குறித்த சத்தியத்தை அறிய அவனுடைய வேதம் சொல்லுகிறது, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உங்கள் மேலே தாகமாக இருக்குது அப்படின்றது. ஆத்துமாவுக்கு இதுதான் உணவு. ஆண்டவருடைய வார்த்தை தான் உணவு. நம்முடைய ஆத்துமா எதில் நிரம்புதோ அதன்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். அது அப்போ ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தார், இங்கே பாருங்கப்பா, ஒரு ஆடை பிடிங்க, அந்த ஆடை 10ஆம் தேதி செலக்ட் பண்ணுங்க, 14ஆம் தேதி அடிச்சிருங்க. அடிக்கும் பொழுது எப்படி அடிக்கணும்? அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து முதல்ல ரத்தத்தை மேலே தெளிச்சிருங்க. அதுக்கப்புறம் நெருப்பில் சுட்டுங்க, சுட்டு நெருப்பில் சாப்பிடுங்க, நெருப்பில் சுட்டு அந்த இறைச்சி சாப்பிடுங்க அப்படின்றார். இயேசுவும் சரியாய் 10ஆம் தேதி செலக்ட் பண்ணப்பட்டார். அந்த இதில் வந்தார் இல்லையா, பவனியாய் வந்தார் இல்லையா, அந்த கழுதையின் மேலே பவனியாய் வந்து கரெக்டாக நின்று அந்த நாள், அதிலிருந்து 4ஆவது நாளில் இயேசு மரித்தார். கரெக்டாக அவர் நம்முடைய பஸ்காவாய் மரித்தார். அதனால தான் நம்ம அதை நினைவு கூற சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அதை நினைவு கூறுங்க, அது உங்களுக்கு நித்திய நியமம் அப்படின்றார். நம்ம எது தெரியுதோ தெரியலையோ, ஒரு மனுஷனுக்கு இயேசுனுடைய மரணம் தெரிந்திருக்கணும். அந்த மரணம் தான் நம்மளை விடுதலை ஆக்கினது. அந்த மரணத்தினால தான் நீங்களும் நானும் இன்னைக்கு பிழைத்திருக்கிறோம். அவருடைய மரணத்தில் நாம் கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கலாம், வருஷம் வாழ்நாள் தோறும் படித்தாலும் கற்று முடியாத அளவுக்கு உள்ளுக்குள்ள சத்தியங்கள் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உலகம் முழுக்க எத்தனை சர்ச் இருக்குது? லட்சக்கணக்கான சர்ச் இருக்குது. லட்சக்கணக்கான சர்ச்சையும் இந்த ஒரு பைபிள் இருந்து தான் பேசுகிறாங்க. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பிரசங்கங்கள் போகுது, லட்சக்கணக்கான ஜனங்கள் விடுதலை ஆக்கப்படுறாங்க. அத்தனை பேரும் எதிலிருந்து பேசுகிறாங்க, எதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்கிறாங்கன்னா இந்த வசனத்துக்குள்ள இருந்து தான் அவங்க பேசுகிறாங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்ம இன்னைக்கு விசுவாசிக்கிறோம், வார்த்தை உட்கொள்ளுகிறோம். அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருந்தும் வராமல் வீட்டில் தூங்குகிற ஒரு கூட்டம், வேடிக்கை பார்க்குற ஒரு கூட்டம், டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற கூட்டம், நேரத்தை கழிக்கிற ஒரு கூட்டம், இவர்களுக்கு நடுவில் நமக்கு புரியுதோ புரியலையோ வந்து உட்கார்ந்துருந்து சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்கிற ஒரு கூட்டம். அவர் வரும் பொழுது 2 பேருக்கும் ஒரே மாதிரி பலன் தருவார் நம்புறீங்களா? அப்படி கிடையாது. ஆண்டவர் சொன்ன, அவன் கிரியைக்கு தக்கதான பலனை நான் வருவேன், நான் வாரேன், என் கூட வரும் அப்படின்னு சொன்னார் கர்த்தன். அதாவது எந்த அளவுக்கு நம்ம அறிகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆத்மா பலன் கொள்ளும், அந்த அளவுக்கு நம்முடைய ஆத்மா கர்த்தரில் மகிழ்ந்திருக்கும். இன்னைக்கு கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்யணும்னா யாரை நம்புவார் அப்படின்னாச்சுன்னா, எந்த மனுஷன் இந்த வார்த்தையை நம்புறானோ அவனை அவர் நம்புகிறார். நம்மளாம் இயேசுவை நம்புறது மேட்டர் இல்லை, அவர் நம்மளை நம்பணும், அதான் விஷயம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நம்பி அந்த வார்த்தையை கொடுத்தார், அவர்கள் அதை கீழ்ப்படிந்தார்கள். இன்னும் நம்ம வருகிற நாட்களில் பார்ப்போம் என்னெல்லாம் பண்ணாங்க, ஆண்டவர் அதை எப்படியெல்லாம் கிரியேட் பண்ணி அவர்களை விடுதலை ஆக்கினார் அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கும் இயேசுனுடைய ரத்தம் நமக்கு அடையாளமாக இருக்குது, அந்த ரத்தம் நம்ம மேலே பூசப்பட்டிருக்குது. எபிரேயர் 12:24 சொல்லுகிறது, தெளிக்கப்பட்டிருக்கும் அந்த ரத்தம்.
நம்ம மேலே தெளிக்கப்பட்டிருக்குது. அந்த இரத்தம் பரலோகத்தை நோக்கி பேசுகிறது. பரலோகம் இந்த பூமியில் பார்க்கும் பொழுது அந்த இரத்தம் தெளிக்கப்பட்ட மனிதர்கள் இருள் நிறைந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் வெளிச்சமாய் பிரகாசிக்கிறார்கள். அப்படி நம்ம மேலே ஆண்டவர் அந்த இரத்தத்தை வச்சிருக்கிறார். பார்க்கறதுக்கு தான் நம்ம முகங்கள் இப்படி இருக்கே தவிர, பிசாசுடைய பார்வைக்கு நம்ம முகங்கள்லாம் எப்படி தெரியும்னா 1000 வாட்ஸ் பல்பு போல தெரியும். அந்த இரத்தத்தை நம்புவோம். கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குவார்.